எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் சரவணன். நம்ம இன்னைக்கு இன்று ஒரு குறளில் நம்ம பார்க்க போகிற குறள் என்னென்னா, அறத்துப்பாலில் அதிகாரம் 23 ஈகை அப்படிங்கிற அதிகாரத்தில் குறள் எண் 221. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ குறள் என்னென்னா, வரியார்கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரதுடைத்த. இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். வரியார் கொன்று, வரியார்னா வறுமையில் வாடுறவங்க. இது நம்ம வறுமையில் வாடுறவங்கன்னும் வச்சுக்கலாம். இல்லை நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் கீழே இருக்கவங்க, அவங்களால உழைச்சி சம்பாதிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கவங்க, உதாரணத்துக்கு கண் பார்வை இல்லாதவங்க. ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் கீழே இருக்கவங்களுக்கு வேணுங்கிற பொருளை நம்ம கொடுக்கறது தான் ஈகை இல்லை கொடை. அது மட்டும்தான் ஈகையில் சேரும். மற்ற எல்லாமே குறியெதிர்ப்பை நீரதுடைத்த. அப்படின்னா நம்ம பணம் வச்சிருக்கவங்களுக்கோ ஏற்கனவே பணம் இருக்கவங்களுக்கு நம்ம ஏதாவது இன்னைக்கு ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அது ஈகையில் வராது. அது நம்ம என்னைக்கோ ஒரு நாள் அதுக்குள்ள பயனை எதிர்பார்த்து செய்கிற கடன் மாதிரி தான் அது ஆகும். இப்போ நம்மளே நிறைய பேருக்கு உதவி பண்ணுறோம், பணம் வச்சுருக்கவங்களுக்கும் பண்ணுறோம் ஒரு சில சமயத்தில். ஆனால் நம்ம ஏதோ ஒரு நாள் பிற்காலத்தில் ஏதோ ஒரு வகையில் அதுக்கு நம்ம ஒரு எதிர்பார்ப்பை வைக்கிறோம். ஸோ அப்படி அதை வச்சுட்டாலே அது ஈகையில் வராது. அது கடனாக தான் ஆகுமே தவிர ஈகையில் வராது. அதுதான் இந்த குறள் சொல்ல வர பொருள். வரியார்கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறியெதிர்ப்பை நீரதுடைத்த. நன்றி, வணக்கம்.